குட் மார்னிங். நேத்து லெக்ஸ் வந்து கொஞ்சம் கில்லரா இருந்தது. கொஞ்சம் சோரா இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் பிரேக் விட்டுட்டேன். ஸோ ஐ யூஸ்வலி ட்ரெயின் 5 days a week. 2 டே ஆர் 6th டே வந்து ஒரு ஆக்டிவ் ரெஸ்ட் டே இருக்கும். ஸோ ரெஸ்ட் டே பத்தி பேசும்போது ஒரு முக்கியமான ஃபேஸ் லைக் டீலோட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் க்ரூஷியல் ஃபார் எவ்ரி பாடி பில்டர் சக்சஸ். அதை பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பிஃபோர் கோயிங் டு நம்மளுக்கு இந்த டீலோட் ஃபேஸ் தேவையா, நம்ம கண்டிப்பா ஒர்க் அவுட்ல இருந்து பிரேக் எடுக்கணுமா அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். டியூரிங் டீலோட் ஃபேஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா வால்யூம், இன்டென்சிட்டி இது எல்லாத்தையுமே கம்மி பண்றோம். ஸோ அலோவிங் our muscles and central nervous system to recover and recharge. ஸோ அதனால வந்து நாள் பூரா போயிட்டு உட்காந்து கவுச்ல உட்காந்துட்டு நெட்ஃபிளிக்ஸோ இல்லை டிவி பார்க்க சொல்லல இல்லை கேம்ஸ் ஆட சொல்லல. பட் ஸ்டில் யூ கேன் டூ தட். நான் கூட இப்போ ஒரு அனிமி பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன், பாக்கி அப்படின்னு சொல்லுது. என்ன விஷயம்னா, யூ ஷுட் கீப் யுவர் ஆக்டிவிட்டி லைட் அண்ட் லோ. சம் மொபிலிட்டி ட்ரில்ஸ் கூட பண்ணலாம். டே அப்படின்றனால காஃபி குடிக்கிறேன். சம்டைம்ஸ் லைக் ஆஃப் டேல பிரேக் டேல தான் எனக்கு ஏர்லி மார்னிங் காஃபி குடிக்க ரொம்ப பிடிக்கும். ஐம் நாட் அ காஃபி பர்சன். காஃபி எல்லாம் குடிச்சு பழக்கம் இல்லை. இந்த போன்விட்டா, பூஸ்ட் அந்த மாதிரி தான் ரொம்ப குடிச்சிருப்பேன். சின்ன வயசுல எல்லாம் குடிப்பேன். காம்படிஷன் டைம்ல இதெல்லாமே குடிச்சு பழக்கம். பிளாக் காஃபி, கிரீன் டீ இதெல்லாம் குடிச்சு பழக்கம்னாது அது அப்படியே அது இட் ஃபீல்ஸ் குட் ஆல்சோ. அது அப்படியே பழகிச்சு. ஸோ இப்போ என்னோட மீல் என்னன்னா, ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் டேயா இருக்கட்டும், ட்ரைனிங் டேயா இருக்கட்டும், ஓட்ஸ் அண்ட் எக்ஸ் மட்டும்தான். அண்ட் சம் நட்ஸ் அண்ட் ஆர் பீனட் பட்டர். அதுதான் அடுத்து ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கேன். இங்க ஒரு குட்டி செட்டப் எனக்காக என்னோட வைஃப் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் போய் எங்க அம்மாவை ட்ரபிள் பண்ணிட்டே இருக்கேன் இப்போ பாரு குக் பண்ணும்போது. ஸோ இந்த செட்டப் எனக்காக என்னோட ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா, எக்ஸோ லைட்டா ஒரு தட்டு அதை தட்டிட்டு ஓபன் பண்ணான்னு வச்சுக்கோங்க. அந்த எக்கு தனியா இருந்துச்சா, அப்படியே இப்ப லைட்டா சாச்சிங்கன்னா யாக் மட்டும் துண்டா வந்துடும். அதுல முடிஞ்சு போச்சு. எக் யாக் தனியா வந்துச்சா, அது வந்து எக் யாக்லாம் வந்து நான் க்ரோஸ்க்கு போடுவேன் டெய்லியும். வேஸ்ட் ஆகுது இல்ல பாவம். 3 ஃபுல் எக்ஸ், அப்புறம் மற்றதெல்லாம் எக் ஒயிட். சைஸ் பிடிக்கிறதுனால I'm taking some yolk too. ஜஸ்ட் எல்லாமே ஒரு ப்ராக்டிஸ் தான், மற்றபடி இது ஒரு பெரிய இதுவா இல்லை. போய் தூக்கி பேன்ல போட்டு கிராம்பிள் பண்ணிட வேண்டியதான். அதான் டீலோட் பத்தி பேசிட்டு இருக்கும்போது இட்ஸ் 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 வெரி காமன். லைக் இது ஈஸியா தட்டி விட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும். நம்ம ஏன்னா ஒரு ஒரு ஃபோக்கஸ்டா போயிட்டு இருப்போம். இப்பதான் நம்ம கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம் ஒர்க் அவுட். இப்போ திடீர்னு நம்ம பிரேக் விடணுமா அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் அதுவே கூட உங்களுக்கு அந்த பிரேக் விடாதனால அதுவே கூட உங்களோட ப்ராக்ரஸ்க்கு ஒரு தடையா இருக்கலாம். ஓவர் ட்ரைனிங் வந்து ஸ்பான் டு இன்ஜுரி, ஃபெட்டிக் ஆகும் அண்ட் ஈவன் பேர்ன் அவுட். தட் இவென்ச்சுவலி உங்களோட ப்ராக்ரஸ் தான் அடியும். ஸோ நம்ம டீலோட் ஃபேஸ் எப்போ பண்ணலாம்? யூ ஷுட் நோட்டீஸ் யுவர் பாடி சிக்னல்ஸ். ரொம்ப உடம்புல வலி இருக்கு, அதுக்கப்புறம் ரொம்ப ஃபெட்டிகா இருக்கு, அப்புறம் ப்ராக்ரஸ் ஆகல, ஒரு ஒரே லெவல்ல போயிட்டு இருக்கு, லைக் வெயிட் இன்க்ரீஸ் ஆகல, டிக்ரீஸும் ஆகல, இல்லை ஒரே கான்ஸ்டன்டா
ஒரு புஷ் இல்லாம அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பட்சத்துல யூ டெஃபினெட்லி நீட் அ பிரேக். ஷுட் இம்ப்ளிமெண்ட் அ டீலோட் வீக். சொல்ல வந்தது எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஏதாவது ஸ்கிப் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் மென்ஷன் இட் இந்த கமெண்ட்ஸ். நானும் அதை பத்தி தெரிஞ்சுப்பேன். எனக்கு எல்லாமே தெரியும். நான் ஐ வில் நெவர் சே தட் ஐம் ஜஸ்ட் ஸ்டில் a learning in progress. So remember, it's not about working hard. Also, it's about working smart. நீங்க வந்து ஒரு டீலோட் ஃபேஸ்க்கு உங்க பாடியை ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா இட்ஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் மூவ் டு யூனோ புஷ் யூ ஃபார்வர்ட் அண்ட் புஷ் யூ பியாண்ட் யுவர் பாஸ்ட் பவுண்டரிஸ். So enjoy the process and stay consistent and come back stronger than ever. Cheers.